பலவித போராட்டங்களுக்கு பிறகு பத்திரகாளி ஒரு வழியாக கராத்தே போட்டியில் வெற்றி பெற்று விடுகிறாள். ஒரு வழியா ஜெயிச்சிட்டேன். இம்மாம் பெரிய வீட்டுல இப்போ நான் ஒரு ஆளு மட்டும்தான் இருக்கேன். நேத்து நாள்ல நான் இருந்ததுக்கான 1,00,000 ரூபா என் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்குமா? இன்னைக்கு அந்த பண பையன் எவன் தூக்கிட்டு வந்து போடுறான்னு பாப்போம். ஹலோ அண்ணாச்சி, சொல்லுங்க அண்ணாச்சி. இலை, அங்க என்னடே ஆச்சு? அந்த குடும்பத்துக்கு எவன் பணத்தை கொடுக்கறான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களாடே? இல்ல அண்ணாச்சி, அவிய தோட்டத்துலதான் பதுங்கி இருக்கோம். ஆனா இங்க யாரையும் காணோம். கவனமா இருங்கடே, விட்டுறாதீய. அந்த குடும்பத்துக்கு எவன் பணத்தை கொடுக்கறாங்கறத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். சரி அண்ணாச்சி, கவனமா தான் இருக்கோம். அண்ணாச்சி அண்ணாச்சி, ஏதோ சத்தம் கேக்கு, நீங்க லைன்ல இருங்க. அட கடவுளே! என்னது காக்காயா? ஹலோ 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 ஹலோ, ஏய் லைன்ல இருக்கேலடா? ஹலோ ஹலோ அண்ணாச்சி அண்ணாச்சி, பணத்தை யாரு கொடுக்கறாங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டேலா? அவனை உடனடியா பிடிங்கடா. அவனை பிடிக்க முடியாது அண்ணாச்சி. என்னது பிடிக்க முடியாதா? ஏன்? ஏன்னா பறந்து போகுது. என்னது பறக்குதா? டாய் டாய் டாய், அவ என்ன சூப்பர்மேனாடா பணத்தை கொடுத்துட்டு பறந்து போறதுக்கு? அண்ணாச்சி, சூப்பர்மேன் இல்ல அண்ணாச்சி, பணத்தை கொடுத்தது ஒரு காக்கா. என்ன சொன்னா? என்ன சொன்னா? காக்கா அண்ணாச்சி, காக்கா. காக்கா பணத்தை வீட்டு முன்ன வச்சுட்டு காலிங் பெல்ல அடிச்சிட்டு போச்சு அண்ணாச்சி. டாய் 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 டாய், முட்டாளுகளா, என்னடா தூக்கத்திலேயே பேசிட்டு இருக்கிறீங்க? இல்ல அண்ணாச்சி, நாங்க சத்தியமா தான் சொல்றோம். காக்கா தான் பைய போட்டுட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு பறந்து போச்சு. எங்க 2 கண்ணாலையும் பார்த்தோம். டாய் டாய் டாய், அது என்ன காக்காவா இல்ல போஸ்ட்மேனாடா பணத்தை கொடுத்துட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு போறதுக்கு? அண்ணாச்சி, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா சத்தியமா சொல்றோம், இதத்தான் நாங்க எங்க 2 கண்ணாலையும் பார்த்தோம். அப்ப இம்புட்ட நாளும் காக்கா தான் பணத்தை பைய தூக்கிட்டு கீழே போட்டு போகுதா? ஒரு காக்கா எப்படி பைய தூக்கிட்டு போகும்? என்னால நம்பவே முடியலையே. ஐயா முனியாண்டி, சத்தியமா சொல்றையா, இந்த பணத்துக்கும் காணாம போன உன் பெஞ்சாதிக்கும் நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கையா. 8 10 என் மருமவ வீட்டு கடனை அடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு எங்கேயோ வேலைக்கு போயிருக்காளாட்டுக்கையா. யாய் கிளவி, பைய கொண்டா. அண்ணாச்சி, ரூபாவை வாங்கிட்டோம். ஆட்டு அண்ணாச்சி, இதோ சீக்கிரம் வந்துடுறோம். பியாதியில போவான், பணத்தை கையில இருந்து புடுங்கிட்டு போறான் பாரு. இவெல்லாம் உருப்படுவானா? பாவம், அம்மா எங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காவளோ. 3ஆம் நாள் காலை 10 மணி. பொண்ணு வேற பயங்கரமா காந்துதே.
சீக்கிரம் சரியாயிட்டுனா பரவாயில்ல. நான் இந்த பியாய் பாசு வீட்டுல உசுரோட இருக்கேன்னா அதுக்கு இந்த 3 பேரு தான் காரணம். இவ 3 பேரும் செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். வயிறு பசிக்குது, போய் சாப்பிடுவோம். ஆண்டவா ஆண்டவா, வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம், இப்போ ஒத்தையில இருக்கேன். எல மைக்ரோவேவ் ஆவன சோத்த கொண்டா. எப்பப்பப்பப்பா, இம்மாம் பெரிய வீட்டுல ஒத்தையில உட்கார்ந்து சாப்பிட மனசே வரலப்போ. இந்த வீட்டுல 4 பேர் இருக்கிறப்போ எம்புட்டு சந்தோஷமா பேசி பேசி இருந்தோம். ஏன் தாயி ஈக்குமார குச்சா போட்டு நறுக்கு நறுக்குன்னு கடிச்சிட்டு இருக்கிறா? This is not ஈக்குமாரு குச்சி. This is called the French fries. तस्किले चना में केला नैतना है हम हदा जीते केले कल्ला किया. यानது தஸ்கிலானமா குண்டாவா காணமா? இந்த பேய் பாச வீட்டுல என்னால ஒத்தையில இருக்க முடியாது. 3ஆம் நாள் மதியம் 3 மணி. யாலா பேய் பாசு, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வீட்டுல யாருமே இப்ப இல்ல, அப்போ நான் தானே ஜெயிச்சேன்னு அர்த்தம். அந்த 1 கோடி ரூபாய கொடுத்துட்டு என்ன வீட்டுக்கு விடல. இந்த பேய் பாஸ் வீட்டில் 100 நாட்களை கடந்தால்தான் வெற்றியாளர் என அறிவிக்கப்படும். ஆனால் நீங்கள் வெறும் 3 நாளை மட்டுமே கடந்துள்ளீர்கள். 3 நாளுக்கான 3 லட்சம் ரூபாய் உங்கள் குடும்பத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே 100 நாட்களை கடந்தால்தான் நீங்கள் வெற்றியாளராக கருதப்படுவீர்கள். 100 நாளுலாம் இருந்து எனக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இல்ல பேய் பாசு. நாங்க வீடு கட்ட வாங்கின கடனை மட்டும் அடைச்சா போதும். அப்போ காக்கா தான் வந்து பணப்பைய தூக்கி போட்டுச்சு, அப்படிதானடே? ஆமா அண்ணாச்சி. ஓகே, அப்போ ஒன்னு பண்ணுங்க. இந்தால இந்த துப்பாக்கிய புடி. துப்பாக்கியா? யா அண்ணாச்சி? யாய் புடிங்கடா. நீங்க சொல்றபடி ஒருவேளை காக்கா தான் வந்து பணப்பைய தூக்கி போட்டுச்சுன்னா அந்த காக்காவை இந்த துப்பாக்கிய வச்சு சுட்டு பொசிக்கிறீங்க. அண்ணாச்சி, காக்காவை சுட்டுட்டோம்னா பிறகு நமக்கு வர வேண்டிய பணம் கிட்டாதே. யாய் யாய் யாய், பணம் என்னடா பணம்? இந்த ஊர் மக்கள்லாம் பெருமாள் அண்ணாச்சின்னு பேரை கேட்டாலே பயந்து ஓடணும்ல. அந்த முனியாண்டியோட பொண்டாட்டி வேற எங்க போனாலோ தெரியல. ஆனா அவ வீட்ல என்னடான்னா டான் டான்னு காக்கா நியூஸ் பேப்பர் போடுற மாதிரி பணப்பைய தூக்கி போட்டு போகுது. அந்த காக்காய மட்டும் போட்டு தள்ளினேனா பிறகு காக்காய்க்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறவன் நேரடியா வெளியே வருவான். சரி அண்ணாச்சி, நாளைக்கு நீங்க சொன்ன வேலைய கச்சிதமா முடிச்சிடுறோம். வெரி குட். அந்த காக்காய்க்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறவனை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். நள்ளிரவு 11:45. கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பியாயி கட்டாயம் வரும். அந்த பியாயி வந்து என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பியாய நான் ஒரு அடி கூட திருப்பி அடிக்காம விட மாட்டேன். பியாய்களா, சீக்கிரம் வாங்கல, ஐ அம் வெயிட்டிங். மணி அடிக்கிற சத்தம் கேக்கு. அப்படின்னா 12 மணி ஆயிட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா பியாய் வரப்போகுதுன்னு அர்த்தம். பேய் பாஸ் வீட்டில் இருக்கும் ஹவுஸ்மேட்டுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஹவுஸ்மேட் உடனடியாக பேய் பாஸ் வீட்டில் இருக்கும் கார்டன் ஏரியாக்கு உடனடியாக வரவும். என்னது கார்டன் ஏரியாலியா? நேத்து குத்து சண்டை, இன்னைக்கு என்ன சண்டையா இருக்கும்? என்ன சண்டையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பியாய்களை நான் சும்மா விட மாட்டேன். பியாய் பாசு இந்த வாரல. அம்மாடி, என்னது இது?
ஐயா பேய் பாஸ், என்ன gift பாக்ஸ் இது? இந்த பேய் பாஸ் வீட்டில் இன்றைய நாளில் நீங்கள் மிகவும் தனிமையாக உள்ளீர்கள். உங்களை மகிழ்விப்பதற்காக பேய் பாஸ் வீட்டில் இருந்து ஒரு gift பாக்ஸை நாங்கள் அனுப்பியுள்ளோம். என்னது மகிழ்விக்கிறன்னு gift பாக்ஸா? இந்த gift பாக்ஸ் வேற 12 மணிக்கு மேல வந்திருக்கு. ஒருவேளை பேய் உள்ளார இருக்குமோ? எதுவா இருந்தாலும் உள்ள பிரிச்சு பாத்திர வேண்டியதுதான். அட கடவுளே, என்னது இது? எல பேய் பாஸ், என்னது இது? இந்த பேய் பாஸ் வீட்டுல இன்னைக்கு நீங்க ஒரு நாளா ஒரு நபரா இருந்தனால போர் அடிச்சதுன்னு சொன்னீங்க. இந்த பேய் பாஸ் வீட்டோட ஹவுஸ்மேட் போர் அடிக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த டெலிபோன் பூத்தை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். இந்த டெலிபோன் பூத் மூலியமா நீங்க யார்கிட்ட வேணாலும் தாராளமா பேசிக்கலாம். என்னது, யார்கிட்ட வேணாலும் போன் பேசிக்கலாமா? அப்போ அப்போ என் புள்ள கிட்ட கூட பேசிக்கலாமா? தாராளமாக பேசிக்கொள்ளலாம். ரொம்ப நன்றி பேய் பாஸ். என் புள்ள கிட்ட பேச போறேன். சுக்கி கண்ணு.